வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தினர். சிபிஎஸ்ஐ ஒழித்து ஜிபிஎஃப்-ஆக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் நம்முடைய தமிழக அரசானது 309/10 இதுவில் 2021 சொன்ன அந்த தேர்தல் கால வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்றும் பொருட்டு இன்று மாநிலம் தழுவிய ஒற்றை கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவில் விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300 நடனக் கலைஞர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளை வெளிப்படுத்தினர். நான் பவளக்கொடி கும்மியை இப்போ கடந்த 1 வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது ரொம்ப உடல் ரீதியாகவும் ரொம்ப மன ரீதியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உடல் ரீதியா ரொம்ப நல்ல ஆரோக்கியம் தருது. இவங்களோட வழிகாட்டிக்கு எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியம் தரும். வாணியம்பாடியில் 108 அவசர ஊர்தி ஊழியராக பணிபுரிந்து வந்த உதயகுமார் என்பவர் வீட்டுக்கு வெளியே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். பணிச்சுமையால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாகவே உதயகுமார் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாசமா டார்ச்சர் பண்ணி என் தம்பியை ரொம்ப மன அழுத்தலுக்கு ஆளாக்கினாங்க. லாஸ்ட்டாக கூட அந்த கண்ணன், வினோத், அம்மு ஃபோன் பேசி என்னன்னாவோ அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிக்கிறாங்க. 3 மாசமா வேலை கொடுக்காம செங்கம் போ, திருவண்ணாமலை போ, அது போகணும் மன உளைச்சல் பண்ணி கடைசியில இவனை சாக அடிச்சிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள தட்டான்குளம் கிராமத்தின் ஒரு பகுதி 10 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பலத்த காற்றுடன் பெய்த மழையில் ஆலமரக் கிளைகள் முறிந்து விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தட்டான்குளம் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பிள்ளை குட்டிய படிக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது. தண்ணி தூக்க எங்களால் போக முடியல. பத்தாக்குறைக்கு நாங்கள் இந்த கம்மாக்கரையில் கரண்டு பில்லு 100 ரூபா கட்டினோம்னா மாதத்தில் 4 தடவை பீஸ் எடுத்துருது. 400 ரூபா 500 ஒரு வீட்டுக்கு வசூல் பண்ணி 400 ரூபா 500 ரூபா கொடுத்தா தான் அந்த பீஸவே அவங்க போடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். யாராவது தயவு செய்து எங்களுக்கு இங்கிட்டுக்குள்ள கரண்ட்டை மாற்றி கொடுங்க. தோப்புக்குள்ளே போகிற கரண்ட்டு எங்களுக்கு வேண்டாம். நேபாளத்தில் நடைபெற்ற பன்னாட்டு இளைஞர் விளையாட்டு வாகையர் போட்டியில் பங்கேற்ற திருச்சி மாணவர் ஜெகதீஷ், நவீன்ராஜ் ஆகியோர் சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர். ஹேம்ராஜ் என்ற மாணவர் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் திருச்சி திரும்பிய மூவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இந்தோ நேபாளில் பொக்ரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. அதில் எங்கள் காலேஜிலேருந்து அண்டர் 21 கேட்டகரியில் ஜெகதீஷ் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காரு சிலம்பம் மேட்ச்சில். அண்டர் 23 கேட்டகரி நவீன்ராஜ் நான் கோல்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அண்டர் 21 கேட்டகரி ஹேம்ராஜ் சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்காரு.